வணக்கம் நண்பர்களே. என் பொண்ணுக்கு இப்போது 11 மாதங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் அவளுடைய முதல் பிறந்த நாள் வரப்போகிறது. அவளுக்கு முதல் முறையாக நான்வெஜ் அறிமுகப்படுத்தலாம் என்று முடிவு செய்தோம். அந்த முதல் நான்வெஜ் கோழி ஈரல். 1 வயதுக்குள் இருக்கும் குழந்தைகளுக்கு நான்வெஜ் கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலில் ஈரல் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல நிறம் இருக்க வேண்டும். வாசனை அதிகமாக இருக்கக்கூடாது. வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு 3 முதல் 4 முறை ஓடும் தண்ணீரில் நன்றாக கழுவினோம். உள்ளே இருக்கும் இரத்தக்கட்டுகள் இருந்தால் அவற்றையும் சுத்தம் செய்தோம். சமைக்கும் முறை மிதமான தீயில். முதலில் ஒரு கடாயில் சிறிதளவு நெய் சேர்த்தோம். நெய் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் உடல் எடைக்கும் சீரான ஜீரணத்துக்கும் உதவும். நெய் சூடானதும் நறுக்கிய வெங்காயம் சேர்த்தோம். ஹை ஃப்ளேம் இல்லாமல் ஸ்லோ கேஸில் வைத்து மெதுவாக வதக்கினோம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் தக்காளி சேர்த்து நன்றாக மசியும் வரை சமைத்தோம். அதற்கு பிறகு பூண்டு சேர்த்தோம். இது இம்யூனிட்டிக்கு நல்லது. இவை அனைத்தும் கலந்து வந்ததும் நன்றாக கழுவிய கோழி ஈரலை சேர்த்தோம். முதல் முறை என்பதால் மிகவும் குறைந்த அளவுதான் பயன்படுத்தினோம். தண்ணீர் சேர்த்து நன்றாக வேக வைத்தல். 1 கிளாஸ் சூடான தண்ணீர் சேர்த்தோம். சூடான தண்ணீர் பயன்படுத்துவதால் சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் வராது. ஈரல் முழுமையாக வெந்திருக்க வேண்டும். அரை வேக வைத்தால் பாக்டீரியா இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் குறைந்த தீயில் குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் நன்றாக வேக வைத்தோம். சிறிதளவு மிளகு ஜீரணத்திற்கு.
பிறகு மஞ்சள் தூள். இது இயற்கையான கிருமி நாசினி. நன்றாக வெந்து சாஃப்ட் ஆனதும் அடுப்பை அணைத்தோம். இறுதியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தோம். இது சுவைக்கும் மட்டுமல்ல, அயன் அப்சார்ப்ஷனுக்கும் உதவும். மீண்டும் சொல்லுகிறேன், உப்பு இல்லை, காரம் இல்லை. மிகவும் மைல்டான பேபி ஃப்ரெண்ட்லி குக்கிங். குழந்தைக்கு கொடுக்கும் முறை: சமைத்த உணவு முழுமையாக ஆறியதும் தான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு இன்னும் முழு பற்கள் வரவில்லை. அதனால் ரெடிமேட் ஸ்மாஷர் பயன்படுத்தி நன்றாக மசித்தோம். ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் வரை நன்றாக ஸ்மாஷ் செய்தோம். சங்க் எதுவும் இருக்கக்கூடாது. முதல் முறை என்பதால் சிறிய அளவில் ஸ்பூன் கொண்டு கொடுத்தோம். கோழி ஈரலின் நன்மைகள்: கோழி ஈரலில் அதிகமாக இருக்கும் அயன் இரத்த சோகை வராமல் பாதுகாக்க, வைட்டமின் ஏ கண் வளர்ச்சிக்கு, புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு, வைட்டமின் B12 மூளை மற்றும் நரம்பு ஆரோக்கியத்திற்கு. குழந்தைகளுக்கு அயன் மிகவும் முக்கியம், ஆனால் வாரத்தில் ஒரு முறை போதுமானது. முதல் அனுபவம்: அந்த முதல் ஸ்பூன் கொடுத்த அந்த நிமிடம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. அவள் சிறிது ருசித்து பார்த்தாள், பிறகு மெதுவாக விழுங்கினாள். அந்த ஒரு நிமிடம் எங்களுக்கு முதல் பர்த்டே கிஃப்ட் மாதிரி இருந்தது. பெற்றோர்களுக்கான முக்கிய குறிப்புகள்: முதல் முறை கொடுத்த பிறகு அலர்ஜி இருக்கிறதா என்று கவனியுங்கள். ரேஷ், வாந்தி, லூஸ் மோஷன் இருந்தால் உடனே நிறுத்துங்கள். சந்தேகம் இருந்தால் பீடியாட்ரிஷியன் ஆலோசனை பெறுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் வேறுபட்டது. ஒரு குழந்தைக்கு பொருந்துவது மற்றொருவருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். முடிவுரை: இது ஒரு சாதாரண குக்கிங் வீடியோ இல்லை. இது எங்கள் குடும்பத்திற்கு ஒரு அழகான நினைவாக இருக்கும் தருணம். 11 மாதம் முதல் 1 வருடம் வரை வரும் ஒவ்வொரு நாளும் மிகவும் பிரஷியஸ். எமிலி சொன்னாள். எங்கள் குழந்தை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வளர வேண்டும் என்றதே எங்கள் ஆசை. உங்கள் குழந்தைக்கு முதல் நான்வெஜ் எப்போது கொடுத்தீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் பேபி ஃபுட் மற்றும் பேரண்டிங் மொமெண்ட்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.